ஹாய். இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, ராஜுன்னு ஒரு பையன். அந்த பையன் விளையாட போயிருக்கான். விளையாட போகிற இடத்துல ஒரு சிலந்தி கடிச்சிருச்சு. அதாங்க நம்ம எட்டுக்கால் பூச்சி ஸ்பைடர். ராஜுக்கு ஒரே பயம். இருந்தாலும் அவன் நினைப்பு ஃபுல்லாமே படத்தில் இருக்குது. நம்ம ஸ்பைடர்மேன் ஆக போகிறோம் அப்படி இப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி ஸ்பைடர்மேனெல்லாம் ஆகலை ராஜு. ஆனால் கையில் இருந்து ஏதாவது நூலாம்படை வருமா? ஸ்பைடர் அது வாயிலேருந்து ஒரு நூலாம்படை விடும் பார்த்துருக்கேங்களா, எட்டுக்கால் பூச்சி. அந்த மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி கையை இந்த போய் நீட்ட, காலை அந்த பக்கம் நீட்ட அப்படின்னே இருந்தான். ஆனால் ஒன்றுமே வரல. அதுக்கு பதுவாக லைட்டாக அவனுக்கு அரிப்பு தான் வந்துச்சு அந்த கடிச்ச இடத்துல. சரி அப்படின்னு டாக்டர்கிட்ட அவங்க அம்மா அப்பா போய் கூப்பிட்டு காட்டுறாங்க. டாக்டரும் ஒரு மருந்து தராங்க, அதை போடுறாங்க. இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் ராஜு அன்னைக்கு ஒரு இடத்துக்கு, ஆளே இல்லாத இடத்துல, பாலடைஞ்ச ஒரு பங்களாவில் அந்த எட்டுக்கால் பூச்சி ஸ்பைடர் இதெல்லாம் ரெண்டு ஒன்று தான், அதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்குறதுக்காக போகிறான். அது என்னென்ன பண்ணுது அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், நம்மளும் ஸ்பைடர்மேன் ஆகலாம் அப்படிலாம் நினச்சி அந்த பாலடைஞ்ச பங்களாக்குள்ளே போகிறான். போனால் அங்கே நிறைய நூலாம்படையாக இருக்குது. அந்த ஸ்பைடர் கட்டி வச்சுருக்குள்ள வலை, அந்த மாதிரி நிறைய நூலாம்படையாக இருக்குது. இந்த நூலாம்படையெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொன்றா தட்டி விட்டுட்டு ஸ்பைடர் எங்கே இருக்குது, எட்டுக்கால் பூச்சி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே போகிறான். தேடிக்கிட்டே போகிற இடத்துல திடீர்னு பார்த்தா ஒரு பெட்டி இருக்குது. அந்த பெட்டியை பார்த்ததும் சரி, இதுக்குள்ளே நிறைய ஸ்பைடர் இருக்கும், நம்ம திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திறந்து பார்க்குறான். திறந்து பார்த்தா அதுக்குள்ளே இருக்கிறது வெறும் ஈயப்பாத்திரம் தான் இருக்குது. இந்த ஈயப்பாத்திரத்தை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சின்ன மக்கு மாதிரி இருக்குது, ஒரு சின்ன இது மாதிரி கைப்பிடி இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம். சரின்னு அதை எடுக்கிறான். எடுத்துகிட்டு அதை வச்சு கீழே தட்டிகிட்டே விளாண்டுட்ருக்கோம். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து இவன் தட்ட அந்த பில்டிங்லேருந்து, அந்த பாலடைஞ்ச பங்களாலேருந்து இவன் தட்டுறான்னா அது கரெக்டாக ஒரு சவுண்டு கேட்குது. அங்கேருந்து ஒரு தட்டுற சவுண்டு. இவன் தட்டுறதை நிப்பாட்டிட்டான். அந்த சவுண்டும் அந்த சத்தமும் நின்றுச்சு. மறுபடியும் இவன் தட்டுறான் 2 தடவை. அங்கே மறுபடியும் 2 தடவை சத்தம் கேட்குது. என்னடாப்பா இது, யாரோ உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போய் தேடி பார்க்குறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. என்ன ஆனால் சத்தம் மட்டும் கேட்குது, ஆனால் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேற இடத்துக்கு போயிட்டாங்கல்ல, அங்கே தட்டுறான். அங்கே தட்டுறப்போ சத்தமே கேட்கல. சரி, மறுபடியும் அந்த பெட்டி இருந்த இடத்துக்கே தட்டுறான். அப்போ தான் தெரியுது அவனுக்கு, அந்த பெட்டி இருந்த இடத்துல மட்டும் தட்டுனா அந்த சத்தம் வேற எங்கேயோ இடத்துல கேட்குது அப்படின்னு. ஸோ இந்த பங்களாவே ஒரு விசித்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போய் பார்க்குறான். அதுக்குள்ளே அவங்க அம்மா அப்பா ராஜுவை தேடி வந்துடுறாங்க. மறுநாள் ராஜு ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலுக்கு போய் நடந்ததெல்லாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறான். அவங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து நானும் அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை போல் அந்த இடத்துக்கு போகிறாங்க. எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல்லாம் முடிஞ்சிட்டு வீக்கெண்ட் வந்த உடனே, ஞாயிற்றுக்கிழமை ஆனோடனே வராங்க. வந்து அந்த இடத்துக்குலாம் போகிறாங்க. ராஜு சுற்றி காட்டுறான். இந்த இடத்துல தான் பெட்டி இருந்துச்சு, இப்போ பெட்டியை காணும். அதுக்குள்ளே ஒரு கப் இருந்துச்சு, நிறையா பாத்திரம்லாம் இருந்துச்சு. யாரோ கொள்ளடிக்கிறவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க போல், நம்ம வரதை பார்த்துட்டு அவங்களும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல தான் நான் தட்டுனேன், இந்த இடத்துல தான் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிடலாம். உடனே அவங்க இருக்க நண்பர்களும், ராஜுவோட நண்பர்களும் அந்த இடத்த தட்டுறாங்க. தட்டுனா ஆனால் சத்தம் கேட்குது. ஆனால் அந்த பெட்டி இல்லை. சரி, யாரோ இங்கே வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. இந்த இடத்த சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜுவோட நண்பர்களும் அந்த இடத்த போய் சுற்றி பார்க்குறாங்க. இப்போது ராஜுவோட நண்பர்களும் அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருக்கிறப்போ, அவங்க தட்டாமையே அந்த இடத்துல ஒரு சத்தம் இருக்குது. இவ்வளோ நேரம் ராஜு அந்த இடத்த தட்டுனா, அதனால் இன்னொரு இடத்துலேருந்து சத்தம் கேட்டுச்சு. இப்போ ராஜுவோட நண்பர்களும் எந்த இடத்தையுமே தட்டலை. அவங்க சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போது யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. எந்த பக்கம் தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் தேடி பார்க்குறாங்க.
எந்த இடத்துலையும் யாரும் கிடையாது. ஆனால் சத்தம் மட்டும் கேட்குது. போக போக அந்த இடம் இருட்டாயிட்டே இருக்குது. ஆனால் அது பட்டப்பகல் தான். அந்த இடம் மட்டும் ரொம்ப இருட்டாயிட்டே இருக்குது. இப்போ ராஜுக்கும் ராஜுவோட நண்பர்களுக்கும் இந்த இடத்த விட்டு வீட்டுக்கு போனால் போதும், நம்ம எதுக்கு தேவையில்லாமல் இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு தோணிடுச்சு. அதனால எங்கேயா கதவு இருக்குமா அப்படின்னு தேடி தேடி பார்க்குறாங்க, சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஒரு இடத்துல கூட வழி இல்லை. வெளியில் போகிறதுக்கு ஒரு வெளி கூட இல்லை. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சத்தம் இன்னும் கொஞ்சம் பலமாக கேட்க ஆரம்பிக்குது. இப்போ ராஜுவோட நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ யார், எங்கே இருக்க அப்படின்றது தெரில, ஆனால் சத்தம் மட்டும் கேட்குது. எங்களுக்கு இந்த இடத்த விட்டு வெளியில் போகணும், அதுக்கு வழி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அந்த சத்தம் வெறும் தட்டுற சவுண்டு தான் மறுபடி கொடுக்குதே தவிர எந்த பதிலும் கொடுக்கல. இப்போ ராஜுவும் ராஜுவோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த சத்தம் எங்கே கேட்குதுன்னு சொல்லி ரொம்ப கூர்நிப்பாக கவனித்து அந்த சத்தம் கேட்குற வழியாக அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ ராஜு அந்த சத்தம் கேட்குற மாதிரி நடந்துக்கிட்டே போகிற நேரத்தில் அந்த சத்தம் இப்போது நின்றுச்சு. சத்தம் நின்றதுக்கப்புறமா ராஜுவும் ராஜுவோட நண்பர்களும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அங்கே ஒரு கதவு இருக்குது. அந்த கதவு வழியாக வெளியில் போகலான்னு பார்க்குறாங்க. இப்போ அந்த கதவை திறந்து உள்ளே போனால் அங்கே ஒரே இருட்டாக இருக்குது, வழியே இல்லை. சரி, நம்ம இந்த கதவை மூடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வழிபாதை எதுவுமே தெரியல. இப்போது நம்ம குகைக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு மட்டும் அவங்களுக்கு தெரியுது. இந்த பக்கம் ராஜுவோட அம்மா அப்பா ராஜுவை தேட வராங்க. அதே மாதிரி ராஜுவோட நண்பர்களோட அம்மா அப்பாவும் தேட வராங்க. ஆனால் ராஜுவை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. உடனே அங்கேருந்து ஒரு ராஜுவோட நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மொபைலில் கால் பண்ணி பார்க்குறாங்க. என் பையன் மொபைல் கொண்டு போயிருக்கான், கண்டிப்பாக ரிங்கு கேட்கும், அந்த சத்தத்தை வச்சு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. அதே மாதிரி மொபைலோட சவுண்டும் கேட்குது. ஆனால் எங்கே கேட்குதுன்னு தெரியல, சவுண்டு மட்டும் கேட்குது. அதுக்கப்புறமா இங்கே ராஜுவோட நண்பரோட மொபைலில் சவுண்டு கேட்குது, ரிங்கு. எங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க, நம்ம எங்கே இருக்கோன்றதை கண்டுபிடிக்க போகிறாங்க போல், நம்மளும் கால் பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம இந்த சவுண்டை வச்சு தான் நம்ம வெளியிலே போக முடியும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதே மாதிரி மாற்றி மாற்றி அவங்க அம்மா அப்பா இந்த ராஜுவோட நண்பர்கள் மாற்றி மாற்றி கால் பண்ணி அந்த சவுண்டை வச்சு வெளியில் தப்பிக்கலான்னு பார்க்குறாங்க. சவுண்டு கேட்குதே தவிர இவங்க சவுண்டு இவங்களுக்கு கேட்குது, இவங்க சவுண்டு இவங்களுக்கு கேட்குது, அவ்வளோதானே தவிர மித்தபடி அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றது ஒன்றுமே தெரியலை. இப்படியே நேரம் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. நைட் ஆயிடுது. இப்போ தான் அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ தான் ராஜுவோட நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அம்மா அப்பா ஒரு கதையை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இது ரொம்ப பழைய காலத்தில் இருந்த இடம். இந்த இடத்துல ஒரு சில மந்திரவாதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தைகளையும் அவங்க அம்மா அப்பாவையும் சேர்த்து பலி கொடுப்பாங்க. அது தெரியாமல் நம்ம இங்கே மாட்டிக்கிட்டோம். இப்போ குழந்தைகளை தேடி நம்மளும் வந்திருக்கோம், நம்மளையும் இங்கே மாட்டிக்கிட்டோம். நம்மளாலையும் இங்கே வெளியில் போக முடியாது. குழந்தைகளே காப்பாற்றணும், நம்மளும் வெளியில் போகணும். இப்போ அதுக்கு என்ன முடிவோ அதை தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பேசுகிற சவுண்டு ராஜுக்கும் ராஜுவோட நண்பர்களுக்கும் கேட்குது. அதுக்கப்புறமா ராஜுவோட நண்பர்களும் கத்துறாங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நீங்கள் பேசுகிற சவுண்டெல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா இவங்களும் அதே மாதிரி பேசுகிறாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. ஆனால் வழிபாதை மட்டும் அவங்களுக்கு தெரியலை. இப்போ தப்பிச்சு போகவும் முடியலை. இப்போது அந்த கூட்டத்திலிருந்து ஒரு கதை சொல்லிகிட்ருக்காங்க. ராஜுவோட அம்மா அப்பாவோட நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கதை சொல்லிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் ஒரு மந்திரவாதி இருந்தானா. அந்த மந்திரவாதி ஒரு பெரிய கூட்டமே இருக்குமா. அந்த மாதிரி பொதுமக்கள் எல்லாரையுமே பலி கொடுத்துட்டு அது மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறையா பிளாக் மேஜிக், சூனியம் அந்த மாதிரிலாம் பண்ணுற ஒரு குரூப்பு, ஒரு கூட்டம். இந்த மாதிரி பொதுமக்களோட பிள்ளைங்க அவங்கள இந்த குகைக்குள்ளே மாட்ட வச்சு அதுக்கப்புறமா தேடி யார் யார் வராங்களோ அவங்களையும் சேர்த்து பலி கொடுக்குறது தான்
இந்த இந்த மாதிரி பண்ணிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. அது யார் என்ன ஏதுன்னே தெரியாது. நம்ம வந்து அதில் தான் நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவனை கண்டுபிடிக்கிறது முக்கியம் கிடையாது. நம்மளும் தப்பிக்கணும், நம்ம பிள்ளைங்களும் தப்பிக்கணும், அதுதான் முக்கியம். அவன் யாராக இருந்தால் நம்மளுக்கு என்ன, அவனை கண்டுபிடிச்சி நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிக்குது. அந்த பெற்றோர்களுக்கும் பயம் வர ஆரம்பிக்குது, பிள்ளைங்களுக்கும் பயம் வர ஆரம்பிக்குது. போக போக இருட்டாயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போதான் ராஜு ஒரு விஷயத்த கவனிக்கிறான். என்ன அப்படின்னா, அங்கே ஒரு சிலந்தி வலை கட்டிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்குறான். அங்கே ஒரு எறும்பு வந்து அந்த சிலந்தி வலைக்குள்ளே மாட்டிக்கிச்சு. அது அந்த எறும்பை அப்போ தான் துடிச்சிட்ருக்கு. இப்போ தான் அவன் பார்க்குறான், ஒரு எறும்பு இப்போ தான் அந்த சிலந்தி வலைக்குள்ளே மாட்டியிருக்கு அப்படின்னா இந்த எறும்பு ஒரு பாதை வழியாக இங்கே வந்து தான் இருக்கும். அதனால் அந்த பாதையை கண்டுபிடிக்கணும். ஒரு எறும்பு வந்துச்சுன்னா இன்னொரு எறும்பு கூட சேர்ந்து தான் வரும். அந்த கூட்டமாக இருக்கிற எறும்பு கூட்டத்தை கண்டுபிடிச்சோன்னா அது பொந்து மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து தட்டி விட்டு பெரிய ஓட்டையாக்கி நம்ம வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அதே மாதிரி அந்த எறும்பு இருக்கிற பாதை எறும்பு எங்கேயாவது இருக்கான்னு தேடி 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 பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு இடத்த அவங்க பார்க்குறாங்க. அங்கே எறும்பு ஒன்றுக்கு ஒன்று பின்னாடி பின்னாடி வந்துட்டுருக்கு. ஓகே, இந்த ஓட்டையை நம்ம பெருசாக்குனா நம்ம வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதை இடிக்கிறாங்க. இடிச்சிட்டு பார்க்குறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா ஒரு இடம் பெருசாக ஒரு ஹால் மாதிரி வருது. ஆஹா, நம்ம தப்பிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட கத்துறாங்க. நாங்கள் அந்த மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கோம், அங்கே ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குது, வராண்டா மாதிரி இருக்குது, நீங்கள் வாங்க, நாங்கள் பேசுகிறது கேட்குதா, நாங்கள் தட்டுற சவுண்டு கேட்குதா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இவங்க அம்மா அப்பாவும் அதே மாதிரி ஒவ்வொரு இடமா தேடி தேடி பார்க்குறாங்க. இப்போ ராஜுவோட அம்மா அப்பாவும் ராஜுவோட ஃப்ரெண்ட்ஸும் இப்போ அந்த ஹால்குள்ளே நுழையிறாங்க. தேடி தேடி பார்த்து அந்த அந்த ஹால்குள்ளே வந்துடுறாங்க. எல்லோரும் மொத்தமாக இப்போ ஒரே இடத்துல நிற்கிறாங்க. நின்றுட்டு இருக்கிறப்போ இப்போ வெளியில் போகிறது எப்படி அப்படின்றத யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு அந்த தட்டுற சவுண்டு கேட்குது. இதுக்கிடையில் ராஜு ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணிடுறான். இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கிறப்பயே ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணிடுறான். இப்போ எல்லாருமே ஹால்குள்ளே இருக்கிறாங்க. ஹால்குள்ளே இருக்கிறப்போ அங்கே ஒரு சூனியம் பண்ணுற மாதிரி, ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம். யார் பண்ணுறாங்கன்னு தெரில. ஒருவேளை இந்த இடத்துல இருந்து நம்ம எல்லாரையுமே அப்படியே சாகடிச்சிடலாம், இல்லை நம்ம தப்பிச்சும் போகலாம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ எல்லாரும் முழிச்சிட்ருக்காங்க. அப்போது அங்கே ஒரு கருப்பாக ஒரு உருவம் வருது. இப்போது அந்த கருப்பு உருவம் என்ன பண்ணுதுன்னா, அந்த இடத்தையே சுற்றி வந்து எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கருப்பு உருவம் மறைஞ்சிடுது. இப்போது அங்கே இருக்க ராஜுவோட பெற்றோர்கள், ராஜுவோட நண்பர்கள் எல்லாருக்குமே ஆக்சிஜன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. இப்போ தான் அவங்களுக்கு விஷயமே புரியுது. அது பிளான் பண்ணி அந்த கருப்பு உருவம் இந்த இடத்துல எல்லாரையும் தங்க வச்சு ஆக்சிஜன் இல்லாமல் நம்மளை கொல்ல போகுது அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அந்த கருப்புருவமும் மறைஞ்சிருது. இவங்களுக்கும் வெளியில் போகவும் முடியல. எல்லா இடத்தையும் தட்டுறாங்க, எங்கேயுமே வெளியில் போகிறதுக்கான வழி இல்லை. எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் திடீர்னு பார்த்தா ஃபயர் சர்வீஸ்லேருந்து ஆட்கள்லாம் வராங்க. இவங்க ஆக்சிஜன் கம்மியாகி மயக்கமாகி கிடக்குறாங்க. ராஜு பண்ண ஒரே வேலை ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி அந்த லொக்கேஷனை ஷேர் பண்ணது தான். ராஜு ஸ்கூலில் இருக்கிறப்பயே இந்த இடத்த பற்றி சொன்னதாகவும், அதுக்கப்புறமா அங்கே இருக்க வாட்ச்மேன் கிட்ட தான் இந்த விஷயத்தெல்லாம் முன்னாடி அந்த இடத்த பற்றி சொல்லி நானும் என் நண்பர்களும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னனாலும், அந்த வாட்ச்மேனோட சொந்தக்காரவங்க ஃபயர் சர்வீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தனாலும் இந்த பையன் கரெக்டாக வந்து ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி சொல்லியிருக்கான். லொக்கேஷனும் ஏடாகூடமாக ஒரு சிக்னலில் போய் சேர்ந்துருச்சு. இப்போ எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்த கண்டுபிடிச்சி மயக்கம் போட்டு இருந்தவங்கள காப்பாற்றிருக்காங்க. ஆனால் இந்த சூனியம் பண்ணவங்க யார், என்ன ஏது, இந்த இடம் வந்து எப்படி ஆக்சிஜன் இல்லாமல் மாறுது, இதை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலை.